ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி. இது வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம தினம் வந்து செஞ்சு சாப்பிட்றதோட தினம் வந்து செஞ்சு சாப்பிட முடியாது யாராலையும். அதனால நம்ம பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தினமுமே சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுட்டு குழம்புக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து நெய்யினா இல்லைனா வந்து நல்லெண்ணெய்னா அந்த மாதிரி ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு உண்மையிலேயே தினம் போய் நம்மளுக்கு சத்தானது சேரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். நான் என்னென்ன தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். முருங்கைக்கீரை வந்து நான் 4 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, வேர்க்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, தனியா முழு தனியா 2 ஸ்பூனு, எள்ளு உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா புளி வந்து நம்ம சேர்ந்து இதை கூட சேர்ந்து நம்ம அரைச்சோன்னா இது தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 6-7 எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முருங்கைக்கீரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலசிக்கணும். இதை நல்லா அலசிக்கங்க. நல்லா அலசிட்டு இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சுத்தமான டவல் ஒன்று எடுத்துக்கணும். இது வந்து ஃபேன் காற்றுல இந்த தண்ணியே இல்லாமல் ஆற வச்சுக்கணும். அதனால நான் ஃபேன் காற்றுல இல்லை இந்த தண்ணியில் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நல்லா இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டால் தான் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்க முடியும். இது நல்லா வந்து ஃபேன் காற்றுல நம்ம ஆறட்டும். ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடணும். ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். பேன் சூடாகிடுச்சு. வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் மாறணும். நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, சீரகம், தனியா, எள்ளு வந்து நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் எள்ளு போட சொல்கிறேன். ஆனால் எள்ளில் வந்து நம்ம உண்மையிலே வந்து கால்சியம்லாம் இருக்குது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதுமானது. நான் இதை எடுத்து நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடுறேன். திருப்பி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இது முருங்கைக்கீரை நல்லா வந்து காய வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வறுபடணும். நல்லா இதுலேயே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குங்க. இந்த ஈரத்தன்மை வந்து லைட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கலர் மாறாமல் ரொம்ப தீய வைக்காமல் நம்ம இதை பார்த்து எடுக்கணும். நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மொறுமொறுப்பு தன்மை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு போதுமானது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு தான் மிக்சியில் அரைக்கணும். நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். இது கூட நம்ம புளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றாமல் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரப்பாக தான் அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கூடாது. இது கூட நம்ம இந்த கீரையை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரே ஒரு கிளிக் இருந்தால் மட்டும் போதும். ரொம்பலாம் நைஸாக ஆக்கிடக்கூடாது. கொரப்பாக தான் இருக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெய்னா நல்லெண்ணெய்னா விட்டு சாப்பிட்லாம். ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வந்து கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து காற்று போகாத ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வெளியவே வச்சுக்கலாம். வெளியவே வச்சா ஒரு 10 நாளில் காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம ஒரு மாதம் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா வந்து டைட்டாக வந்து மூடி வச்சிடணும், காற்று போகாமல். தேங்க்யூ.